வணக்கம். இது உங்களுக்கான ஒரு பிரத்யேக கலந்துரையாடல். நாம இன்னைக்கு அம், ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தெய்வீக தொகுப்புல இருந்து ஒரு பகுதியை பார்க்க போறோம். குறிப்பா அக்டோபர் 12 தேதியிட்ட பதிவு. பிரச்சனைகள் அப்படிங்கிற தலைப்புல மகாபாரதத்திலிருந்து ஒரு மேற்கோளோட வருது இது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த சில வரிகள்ல வாழ்க்கை பிரச்சனைகள் ஏன் வருது, அதை எப்படி அணுகணும்னு இந்த உரை சொல்றத கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். இது ஒரு சுருக்கம் மாதிரி இல்ல. இந்த கருத்துக்கள் உங்க மனசுல எப்படி பதியுது, உங்க வாழ்க்கையில இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு யோசிக்க வைக்கிறது தான் முக்கியம். ஆரம்பமே பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உலகியல் மனிதனுக்கும் ஒரு குழந்தைக்கும் பிரச்சனைகளை பார்க்கற விதத்துல என்ன வித்தியாசம்னு காட்டுது. சரி, இதுக்குள்ள போலாமா? முதல்ல உலகியல் மனிதனோட நிலை என்னன்னு பார்க்கலாம். இந்த உரை என்ன சொல்லுதுன்னா, உலகியல் மனிதன் உலக விஷயங்கள்ல, அதாவது அன்றாட வாழ்க்கையில மேலும் மேலும் சிக்கிக்கிறான். அதனால அவனோட பிரச்சனைகளும் அதிகமாகுதுன்னு. இந்த சிக்கிக்கிறதுங்கிறது அது எதை குறிக்குது? சும்மா பிஸியா இருக்கிறதையா, இல்ல அதுக்கும் மேல ஆழமா எதுவும் இருக்கா? சில சமயம் நமக்கே தோணுமே, ஒன்னு பண்ண போனா அது கூடவே 10 பிரச்சனை வருதுன்னு. ஆனா நீங்க சொல்றது சரிதான். இந்த சிக்கிக்கொள்ளுதல், அதாவது என்டாங்கிள்டு அப்படிங்கிற வார்த்தை சும்மா சொல்லப்படல. இது வெறும் அன்றாட வேலைகள்ல மூழ்கி போறது மட்டும் இல்ல. இந்த உரையோட பார்வையில பார்த்தா இது உலகப் பற்றுகள், அப்புறம் ஆசைகள், எதிர்பார்ப்புகள்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது. எப்போ ஒருத்தர் பொருள் மேலேயோ, இல்ல உறவுகள் மேலேயோ, இல்ல இந்த சமூக அங்கீகாரம் மேலேயோ தன்னோட சந்தோஷத்தை வைக்கிறாரோ, அப்போ அவர் ஒரு விதத்துல சிக்கிக்கிறார். ஓ, அப்படியா? ஆமா. யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன ஆசை, அதுவே எப்படி ஒரு பெரிய சிக்கலா மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ நமக்கு ஒரு பொருள் வேணும்னு நினைக்கிறோம், அதை அடைய முயற்சி பண்றோம். சரி, அது கிடைச்சிருச்சு, அப்புறம் அதை பாதுகாக்கணுமேங்கிற கவலை. அதை விட பெருசா ஒன்று வேணுங்கிற ஆசை. அதனால வர போட்டி, பொறாமை, இப்படி ஒரு சங்கிலி மாதிரி பிரச்சனைகள் பெருத்திட்டே போகுது. பற்றுகளும் எதிர்பார்ப்புகளும் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளோட எண்ணிக்கையும் அதோட தீவிரமும் அதிகமாகுதுன்னு இந்த உரை சொல்ல வருது. இது தானா உருவாகிற ஒரு வலை மாதிரி. அப்போ இது வெளியில இருக்கிற பிரச்சனை இல்ல, நம்ம மனசோட பார்வை, நம்ம அணுகுமுறை சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றீங்க. அந்த பற்றுதலே ஒரு சும மாதிரி. சரி, இதுக்கு அப்படியே நேர் எதிரா குழந்தைய பத்தி என்ன சொல்றாங்க? குழந்தைக்கு வாழ்க்கையில தீர்க்க எந்த பிரச்சனையும் இல்லையா. குழந்தை வாழ்க்கைய உள்ளது உள்ளபடியே ஏத்துக்குதான். அது எதையும் தேடுறதும் இல்ல, தவிர்க்கிறதும் இல்ல. இது கேட்க ரொம்ப சிம்பிளா நல்லா இருக்கு. ஆனா ஒரு குழந்தை மாதிரி எதையும் தேடாம தவிர்க்காம இருக்கிறது நடைமுறையில எப்படி? அது கொஞ்சம் பொறுப்பில்லாம இருக்கிற மாதிரி ஆயிடாதா? இது ஒரு நல்ல கேள்வி. குழந்தையின் நிலையை ஏன் பிரச்சனையற்றதுன்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் அந்த இயல்பான ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அதாவது அக்செப்டன்ஸ். அப்புறம் எதையும் தீவிரமா பற்றி கொள்ளாத ஒரு மனநிலை. குழந்தைக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நேத்து என்ன ஆச்சுங்கிற பெரிய கவலை கிடையாது. நிகழ்கணத்துல வாழுது. பசிக்குதா, அழும். சந்தோஷமா இருக்கா, சிரிக்கும். அவ்வளவுதான். அதோட உலகம் ரொம்ப உடனடியா இருக்கு. சரி சரி. அது எதிர்காலத்துக்காக எதையும் சேர்க்கணும், இல்ல நம்மள பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற கவலையெல்லாம் படாது. அதே மாதிரி ஐயோ இது போயிடுமோன்னு பயந்து எதையும் தவிர்க்கவும் நினைக்காது. இந்த உள்ளது உள்ளபடியே ஏத்துக்கிற குணம்தான் மன அழுத்தத்தை குறைக்குது. நீங்க கேட்ட மாதிரி இது பொறுப்பின்மையான பார்த்தா, இந்த உரைய இத ஒரு அறியாமைன்னு சொல்லல. சொல்லப்போனா இது ஒரு எளிமையான ஞானம் மாதிரி காட்டுது. ஆமா, ஞானமா? ஒரு வகையில ஆமா. வாழ்க்கையோட இயல்பான ஓட்டத்தோட சண்டை போடாம இணைஞ்சு போறது. இது ஒரு விதத்துல பற்றின்மையோட முதல் படின்னு சொல்லலாம். ரொம்ப இயல்பான ஒரு வடிவம். நாம வளர வளர இந்த இயல்பான ஏத்துக்கிற தன்மைய எங்கேயோ விட்டுடுறோமோன்னு தோணுது. குழந்தை சரி, எதிர்காலத்தை பத்தி யோசிக்காது. ஆனா வளர்ந்த நாம அப்படி இருக்க முடியாதே. ஒருவேளை இந்த உரையில அடுத்ததா சொல்றது இதுக்கு பதில் சொல்லுமோ? என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிலையை ஏற்க கற்றுக்கொள்பவன் வாழ்க்கையின் திட்டத்தை அறிந்தவன். அவன் அதை சிக்கலாக்குவதில்லை. அவன் எப்படி செல்ல வேண்டுமோ அப்படியே செல்கிறான். இங்க பாருங்க, கற்றுக்கொள்பவன்னு சொல்றாங்க. அப்ப இது தானா வர்றதில்ல, பயிற்சி பண்ணி அடைய வேண்டிய ஒண்ணு போல. ஆனா என்னத்த கத்துக்கிறது? வாழ்க்கையின் திட்டம்னா என்ன அது? எதை புரிஞ்சுகிட்டா வாழ்க்கையை சிக்கலாக்காம இருக்கலாம்? மிக சரியான பாயிண்ட் அது. குழந்தை நிலை இயல்பு. ஆனா நாம வளர்ந்த பிறகு அந்த நிலையை அடையணும்னா ஒரு முயற்சி தேவைப்படுது, ஒரு கற்றல் தேவைப்படுதுன்னு இந்த வரி காட்டுது. இந்த வாழ்க்கையின் திட்டத்தை அறிதல்ங்கிறது அது சும்மா எல்லாம் விதிப்படி நடக்கும்னு சொல்றதை விட ஆழமானது. வாழ்க்கையோட இயக்க விதிகள், அதோட காரணகாரிய தொடர்புகள், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட், இது எல்லாம் புரிஞ்சுக்கிறத குறிக்கலாம்.
ஓ, காரண காரியம். ஆமா. உதாரணத்துக்கு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குங்கிற புரிதல், இல்லனா வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும், இதுதான் அதோட இயல்புங்கிற ஒரு தெளிவு. இந்த மாதிரி புரிதல் வந்துட்டா உலகியல் மனிதன் மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையை ஊதி பெருசாக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையோட நீரோட்டத்துல எப்படி நீந்தணும்னு கத்துக்கிறாங்க, எதிர்த்து நீச்சல் போட்டு சக்தியை வீணாக்காம. ம். எப்படி செல்ல வேண்டுமோ அப்படியே செல்கிறான்ங்கிறது ஒரு செயலற்ற தன்மையை குறிக்கல, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நிதானமா செய்ய வேண்டியதை சரியான முறையில செய்யற ஒரு பக்குவத்தை குறிக்குது. ஓ, அப்போ வாழ்க்கை திட்டம்ங்கிறது ஏதோ ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் மாதிரி இல்ல. அது வாழ்க்கையோட செயல்பாடு, அதோட போக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு புரிதல். இந்த புரிதல் இருந்தா நாம தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காம நடக்கிறத அதோட இயல்போட பார்க்க கத்துக்க முடியும். ஒரு பிரச்சனை வந்தா கூட சரி, இதுவும் வாழ்க்கையோட ஒரு அங்கம், இதை எப்படி இப்ப கையாளலாம் நீ யோசிக்கிற மனநிலை வருது இல்லையா? இது ஒரு வித மன முதிர்ச்சின்னு சொல்லலாமா? நிச்சயமா இது ஒரு மனமுதிர்ச்சி தான். இது குழந்தையோட அந்த அப்பாவித்தனமான ஏற்றுக்கொள்றதுக்கும் உலகியல் மனிதனோட அந்த சிக்கிக் கொள்றதுக்கும் நடுவுல ஒரு சமநிலையான புரிதலோட கூடிய நிலைன்னு சொல்லலாம். ஆனா இதுவே கடைசி நிலை இல்லைன்னு இந்த உரை சொல்லுது. ஆமா. இறுதியா ஒண்ணு வருது, உண்மையை அறிந்தவர் பத்தி. உண்மையை அறிந்தவன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டவன். அதனால் அவன் மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவன். இதுதான் உச்சகட்டமா தோணுது. எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபடுறது, அது மட்டும் இல்ல, மத்தவங்க பிரச்சனையே தீர்க்கிற அளவுக்கு சக்தி வருதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இங்க உண்மைனா எதை சொல்றாங்க? ஆமா, இது ரொம்ப ஆழமான கருத்து. உண்மையை அறிந்தவன், அதாவது நோவர் ஆஃப் ட்ரூத்ங்கிறது ஒரு ஞான நிலையை குறிக்குது. எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபட்டவன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில சவால்களே வராதுன்னு அர்த்தம் படுத்திக்க கூடாது. வெயில் மழை மாதிரி வாழ்க்கையோட இன்ப துன்பங்கள் அவங்களுக்கும் வரும். ஆனா அந்த நிகழ்வுகள் அவங்கள பெருசா பாதிக்காது. அவங்களோட மனநிலை, அந்த பிரச்சனைகளை அவங்க பார்க்குற விதம் அது முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். பாதிக்காத. அப்படியா? ஆமா, அந்த உந்துகிறது பெரும்பாலும் தன்னை பற்றிய உண்மை, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன், இல்லைன்னா அந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்பு பற்றிய உண்மையா இருக்கலாம். நான் யாரு, இந்த உலகத்தோட நோக்கம் என்ன, இந்த மாதிரி பெரிய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும்போது அகங்காரம், பற்று, பயம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிடும். அப்போ வெளியில என்ன நடந்தாலும் அது அவங்களோட உள் அமைதியை குலைக்காது. அவங்க ஒரு ஆழமான சமநிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது ஒரு மன உளைச்சலையோ ஒரு பெரிய பாதிப்பையோ தராததால அவங்க அதிலிருந்து விடுபட்டவங்கன்னு சொல்றாங்க. சரி, அது புரியுது. ஆனா அது எப்படி மத்தவங்க பிரச்சனையை தீர்க்க உதவுது? ஏன்னா அவங்களோட பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு. சுயநலம், இல்ல விருப்பு வெறுப்பு, பயம், இத மாதிரி எந்த கலக்கமும் இல்லாம ஒரு பிரச்சனையை அதோட முழுமையில அவங்களால பார்க்க முடியுது. எப்படி சொல்றது, ஒரு டாக்டர் இருக்காருன்னு வைங்க, நோயாளி படுற கஷ்டத்தை பார்த்து அவரும் கலங்கினா சரியா வராது. ஆனா அதே சமயம் முழு கவனத்தோட கருணையோட சிகிச்சை அளிக்கணும் இல்லையா? அது மாதிரி நல்ல உதாரணம். உண்மையை உணர்ந்தவங்களோட அந்த அமைதியும் அவங்களோட ஞானமும் அவங்க சொல்ற வார்த்தைகளும், ஏன் அவங்க இருக்கிற விதமே கூட மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா, ஒரு ஆறுதலா அமையுது. அவங்களோட தெளிவான பார்வை ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கு கூட எளிமையான ஒரு தீர்வை காட்டி கொடுக்க உதவுது. அவங்க தீர்க்கிறது பிரச்சனையின் வெளித்தோட்டத்தை மட்டும் இல்ல, சில சமயம் அதோட மூல காரணமான மனநிலையும் சரி செய்ய உதவுறாங்கன்னு சொல்லலாம். இது கேட்கும் போதே ஒரு தெளிவு வருது. பிரச்சனைகள் வெளியில இருந்து வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் அதோட தாக்கம் நம்ம மனசை பொறுத்து தான் இருக்கு. பற்றுதல், அறியாமை இதெல்லாம் பிரச்சனையை பெருசாக்குது. அதே நேரம் குழந்தை மாதிரி ஏத்துக்கிறது, வாழ்க்கையோட ஓட்டத்தை புரிஞ்சுக்கிறது, கடைசியா உண்மையை உணர்றது, இது எல்லாமே படிப்படியா நம்மள விடுவிக்குது. இது ஒரு பயணம் மாதிரி இருக்குல்ல, உலகியல் மனிதன்ல ஆரம்பிச்சு ஞானி வரைக்கும். அருமையா சொன்னீங்க. கரெக்ட், அது ஒரு பயணம்தான். உலகியல் சிக்கல்லேருந்து ஒரு ஞான விடுதலை நோக்கிய பயணம். இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த உரை சொல்ற மாதிரி பற்றுதல் பிரச்சனையை கூட்டுது, ஏற்றுக்கொள்ளுதல் குறைக்குதுன்னா நாம உலகியல் மனிதன் மாதிரி சிக்கிக்கவும் வேணாம், குழந்தை மாதிரி சும்மா ஏத்துக்க வேணாம். இந்த நடுவுல இருக்கிற அந்த புரிந்து கொள்றதை நோக்கி நாம இன்னைக்கு ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைக்க முடியும். நல்ல கேள்வி. ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்த முறை உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடனே உணர்ச்சி வசப்படாம, அல்லது இது என் தலைவிதின்னு சும்மா ஏத்துக்காம ஒரே ஒரு நிமிஷம் நின்னு இது ஏன் நடக்குது, இதோட அடிப்படை என்ன, இதுல ஏன் பங்கு ஏதாவது இருக்கா, நான் எப்படி இதுல சிக்கிக்காம ஆனா பொறுப்போட இதை கையாளலான்னு உங்களே கேட்டுக்க முடியுமா? இல்லனா அந்த ஒரே சொல்ற மாதிரி உண்மையை தேடுறது தான் முழு விடுதலைன்னு சொன்னா உங்க சூழல்ல, உங்க பிரச்சனையில அந்த உண்மைங்கிறது என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த நிலவரத்தோட யதார்த்தத்தை ஏத்துக்கிறதா, இல்ல உங்க மனநிலையை அந்த நேரத்துல எப்படி இருக்குன்னு உணர்றதா?
இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இது யோசிக்க வேண்டிய விஷயம். பிரச்சனைகளை ஒரு எதிரி மாதிரி பார்க்காம நம்மள நாமே பிரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா பார்க்கறதுக்கு இந்த உரை ஒரு நல்ல திறவுகோலா இருக்கு. இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.